ஹலோ மக்களே! இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வாழை இலை மீன் வறுவல் ரெசிபி பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு ஷேரும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க மக்களே. தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ மங்களகரமாக இருக்கணும்னு மஞ்சத்தூள்லேருந்து ஆரம்பிக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் மீன் வறுவல் மசாலா, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், பாதி நறுக்கின எலும்பிச்சம்பழச்சாறு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒன்றோட ஒன்று நல்லா செய்கிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம மீனுக்கு போடக்கூடிய மசாலா. அதில் கொஞ்சம் உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போடுங்க, ரொம்ப போடாதீங்க. மசாலாஸ் வந்து வெளியே போகாது அப்படின்றனால, ஃபுல் அண்ட் ஃபுல்லு மீனுக்குள்ளேயே சாரும் அப்படின்றனால ரொம்ப உப்பு போட வேண்டாம். கொஞ்சம் உப்பு போட்டாலே போதும். மற்ற தவா ஃபிஷ் ஃப்ரை மாதிரி உங்களுக்கு வந்துட்டு மசாலாஸ் வந்து பாதி பேனில் போயிடாது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்ச மீன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மீனில் வந்துட்டு ஒரு 3 கோடு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த மசாலாஸ் வந்து உள்ளே நல்லா சாரும். ஸோ க்ளீன் பண்ணி வெட்டி வச்ச மீனில் அந்த மசாலாஸை நல்லா ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இருக்க எல்லா மீன்லேயும் நல்லா மசாலா உள்ளே போகிற மாதிரி நல்லா ஆட் பண்ணி ஸோ இந்த மாதிரி மீனை எல்லாத்தையும் நீங்கள் மசாலா போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு வாழை இலையில் ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சு அது மேலே நம்ம மசாலா போட்டு வச்ச மீனை அப்படியே வச்சுட்டு நீங்கள் ஃபோல்ட் பண்ணி கட்டிடணும். ஸோ எப்படி இதை ஃபோல்ட் பண்ணி கட்டணும்னு நல்லா பார்த்துக்கோங்க. இதை ஃபோல்ட் பண்ணி நீங்கள் கட்டும்போது பார்த்திங்கன்னா, த்ரெட்டு, ரப்பர் பேண்ட் அதெல்லாம் இது யூஸ் பண்ணாதீங்க. அந்த வாழை மட்டையில் இருக்க வாழை நார் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதையே நீங்கள் வந்துட்டு நல்லா மெலிசாக கிழித்து அதையே நீங்கள் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மசாலா போட்ட எல்லா மீனையுமே இந்த மாதிரி நீங்கள் வாழை இலையில் ஃபோல்ட் பண்ணி ஒரு 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமாட்டு நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணும்போது அதில் இருக்க மசாலா ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ பேனில் ஆயில் ஊற்றி அதில் வந்துட்டு அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்த மீனை அதில் போட்டு அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போதே பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வாழை இலை ப்ளஸ் அந்த கருவேப்பிலை உள்ள வச்சோம் இல்லைங்களா, ஸோ அது அந்த மீனோட மசாலா எல்லாமே சேர்த்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இது நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. மீன் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் சீக்கிரமே குக் ஆயிரும். ஒரு 2 வாட்டி நீங்கள் திருப்பி போட்டு எடுத்தீங்க அப்படின்னாலே வந்துட்டு உங்களுக்கு மீன் நல்ல ஜூஸியாக நல்ல ஒரு இதுவாக கிடைக்கும். ரொம்ப ட்ரையாகவும் பார்த்துங்க. இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது வேறு லெவலில் இருக்கும். ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ண ஃபிஷ் எல்லாத்தையும் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா செம்ம ஜூஸியாக இருக்கும் ஃபிஷ்ஷு. சொல்லப்போனால் அதில் போட்ட மசாலாஸ் எதுவுமே வந்துட்டு அந்த பேனில் போகாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளே இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஃப்ளேவர் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.